அந்த கல்லூரியை அனுமதிப்பதன் செய்தார். அடுத்ததாக வேலு சிவகுமார் தலைமை நீதிபதியின் மீது செருப்பை வீசிய சங்கி கும்பல்களை கண்டித்து எழுச்சி தலைவரின் பேரில் உத்தரவின் பேரில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை இருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டின் உச்சபட்ச அமைப்பாக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம், இந்த உச்சநீதிமன்றம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய தலைமையிடம். அங்கே இருக்கக்கூடிய நீதிபதியிலே ஒரு அயோக்கிய பையன் சிறப்படுத்தி வீசுறான்னா நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கிறோமா வேற எங்கே இருக்கிறோமா சந்தேகமா இருக்கு. இந்த சங்கி கும்பலுக்கு என்ன பண்ணானுங்க? தேசத்தை காப்போம் தேசப்பணின்னு சொல்லிக்கிட்டு தேசத்தை போல சொல்லி தந்துக்கிட்டு பிரிட்டிஷ் ஆட்சிக்காரர், அதாவது விடுதலை போராட்டத்தில் எந்த முன்னெடுப்பையும் செய்யாம எந்த போராட்டமும் பண்ணாம பிரிட்டிஷ்காரங்க சூ நடக்கிறாங்க. இப்ப சுதந்திர இந்தியாவில் சூ வீசுறாங்க. இவர்களுக்கு வேலையே இதுதான். சாதியின் பேரில், மதத்தின் பேரில், சாமியின் பேரில் கலவரம் செய்து மக்களை குழப்பி அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்து ஆட்சி பெருக்கலாம். இந்த மாதிரியான செயல்களை இனியும் அனுமதித்துக் கொண்டிருந்தோம்னால் நாளைக்கு யாராவது போலீஸ் அரசு பண்ணி கவர்மெண்ட் நிற்பட்டாங்க பெயர் கொடுக்கலீங்கன்னா சிறப்பு வீசிடலாமா? நீதிபதி என்னுடைய பிரேயரை கேட்கலாம் சிறப்படுத்தி வீசிடலாமா? ஒவ்வொருத்தரும் சிறப்படுத்தி வீசினா நாடு தாங்குமா? ஆகையால் இந்த ஜனநாயக கும்பல், இந்த சங்க பரிவார கும்பல் இந்த மாதிரியான திசைக்கிழமைகளை திட்டமிட்டு வளர்ந்து வருகிறது. இதையெல்லாம் முறையிலேயே கிளியறியாமல் விட்டோம்னால் நாளைக்கு நாம் அனுபவித்த ஜனநாயகத்தையும் நாம் அனுபவித்த சுதந்திரத்தையும் எதிர்வருகிற சங்கதிகள் அனுபவிக்க முடியாமல் போயிருக்கு என்பதுதான் நிரந்தரமான உண்மை. ஆகவே விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்படுத்தி வீசிய அயோக்கியனை வன்மையாக கண்டித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.